ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராக்னா கிரிம்சன் சீசன் 1 எபிசோட் 9. 7 வருஷத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஸ்டார்லியா பிரின்சஸ் போயிட்டு ஜெனரல் பெராரியா அப்படின்னு போய் நிற்கமா. பிரின்சஸ் லியா, நீங்க என்ன பண்றீங்க? ஓ, சும்மா சுத்தி பார்க்க வந்தீங்களா? எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம போகவும், நான் உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து அவன் மேல சொருவிட்டா. பிரின்சஸ்க்கு பைத்திய பிடிச்சிட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் எல்லாரும் நினைச்சாங்க. பட் விசாரிச்சதுல எதிரி கிங்டம் கூட சேர்ந்து இந்த கிங்டம் வெல்த் அந்த ஜெனரல் பிளான் போட்டது தெரிய வந்தது அப்படின்னு கிரிம்சன் யோசிக்கிறா. ஹியூமன்ஸுமே மேஜிக்கோட பறப்பாங்க, பட் அவங்களுக்கு டிராகன்ஸோட ட்ரைட்ஸ் இருக்கும். ஸ்டார்லியாவோட டீம்ல இருக்கிற ஃபோவோ அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்னோட கண்ணை நான் ரிவீல் பண்ணாதான் அவங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரும் அப்படின்னு கிரிம்சன் நினைக்கிறா. என்னோட பேரு கிறிஸ் பஸ், நான் ஒரு மெஜிஷியன், அது போக கேபிட்டல்ல ஒரு டாக்டராவும் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னு வா சொல்லுவோம். என்னது கேபிட்டலா அப்படின்னு ஐசக் கேட்கவும், கேபிட்டல்ல திடீர்னு டிராகன் அட்டாக் பண்ணி பாம் எல்லாம் வெடிச்சது அப்படின்னு கிரிம்சன் சொல்றான். உண்மையை கலந்து பொய்யா சொல்லிட்டு இருக்கா. அது போக கொஞ்சம் பயத்தோடயே இருக்கிற மாதிரி கிரிம்சன் இருக்கிறதுனால அவளோட ஆறாவை வச்சு இப்போ வரைக்கும் பிரின்சஸ் கண்டுபிடிக்கல. கேபிட்டல்ல இன்னைக்கு எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுன்னு வா சொல்லவும், டிராகன்ஸ் தான் அதை பண்ணிச்சா, எப்படி அங்க இருந்து தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஐசக் கேட்கறான். நான் தான் பாமா வச்சாங்கிறத இவங்க கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு கிரிம்சன் யோசிச்சுட்டு, நான் மேஜிக் யூஸ் பண்ணி டெலிபோர்ட் ஆகலாம்னு நினைச்சேன், அப்படிதான் உங்க சர்க்கிள்ல வந்து மாட்டினேன்னு சொல்லவும், நீ எங்க மேஜிக் படிச்சா, யாரும் உனக்கு கத்து கொடுத்தா? டெலிபோர்டேஷன் மேஜிக்லாம் சாதாரண விஷயம் இல்ல, நீ அப்படி அதை பண்ண அப்படின்னு ஃபோ கேட்கறான். நீ சோலாரியன் கூட சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லி ஃபோ கேட்கவும், நல்லதா அப்படின்னு கிரிம்சன் யோசிச்சுட்டு ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தா. அந்த லெவலுக்கு ஒன்றும் பெரிய ஆளா இல்லைன்னு பா சொல்லவும், பட் சோலாரியன்ஸ்லாம் சைக்கோ பார்த்தாச்சா, அவங்களை விட்டு நீ எப்படி இவ்வளவு தூரம் வந்தன்னு கேட்கவும், ஆக்சுவலி இந்த சோலாரியன்ஸ் அப்படிங்கிறவங்களும் மேஜிக் யூஸ் பண்ணக்கூடியவங்க தான். அண்ட் அவங்க டிராகன்ஸ் எதிர்க்கிறவங்க. ஸ்டார்லைட் பிரின்சஸ் அங்கே தான் தப்பிச்சு போக ட்ரை பண்றா. ஸோ இந்த டீமையும் சோலாரியனையும் நான் கண்ட்ரோல் பண்ண டிராகன்ஸை ஈஸியாக கொள்ளலாம் அப்படின்னு கிரிம்சன் நினைக்கிறா. நீ சொன்ன எல்லாமே பொய் தானே, உண்மையை கலந்து பொய்ய சொல்லிட்டு இருக்க. ஒருத்தங்களோட எமோஷன்ல ஃபிளக்சுவேஷன் ஆகிற ஆறா வச்சு அவங்க பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். பட் அது மட்டும் என்னோட டேலண்ட் கிடையாது. ஒருத்தங்க ஆறாவோட கலர் அவங்க எமோஷனுக்கு தகுந்தபடி சேஞ்ச் ஆகும். பொய் சொன்னாங்கன்னா அது ரெட் கலர்ல மாறும். பட் உன்னோட ஆறா ரெட் கலர்ல மாறல தான். பட் ரொம்பவே திறமையான ஆளுங்களால அவங்களோட ஆறாவையே கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நான் அதை மட்டுமே நம்பி இருக்க மாட்டேன். ஓமால ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு ஸ்டார்லியா பிரின்சஸ் சொல்லவும், இதெல்லாம் ஒரு ரீசன் கிரிம்சன் கேட்கிறா. என் கூட ஃப்ரெண்ட் ஆகிற எல்லாருக்குமே நான் ஒரு ஸ்வாட கிஃப்டா கொடுப்பேன் இந்த அப்படின்னு கொடுக்கவும், கிரிம்சன் அந்த ஸ்வாட தொட்ட உடனே நான் நினைச்சது கரெக்ட் தான், நீ ரொம்பவும் மோசமானவன். நான் கிரியேட் பண்ற இந்த சில்வர் வேர் நார்மலானது கிடையாது. ஒவ்வொரு பர்சனுமே அவங்களோட ஆறாக்கு தகுந்தபடி சேஞ்ச் ஆவாங்க. இங்க இருக்கிற சோடா புட்டி எடுத்துக்கோ, அவனோட கிளாஸஸ் மாதிரியே தான் அவனும் டிரான்ஸ்பரண்டா இருப்பான். உள்ள ஒண்ணு நினைச்சிட்டு வெளியே பேசுறதெல்லாம் அவனுக்கு தெரியாது. சோ அவன் என்னோட கண்ணுக்கு எப்படி தெரியுதான் தெரியுமா, டிரான்ஸ்பரண்டா. அண்ட் பின்னாடி இருக்கிற காம எடுத்துக்கோ, அவரு ஸ்வாட்ஸ்மனா இருந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணதுல அவரோட ஸ்வாடோ கையோ மரிச்சான மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவரை மாதிரி ஒரு திறமசாலியை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் என்ன அவருக்கு வயசாயிடுச்சு, பட் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பர்சனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அதே மாதிரி ஒன்ன பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, நிறைய பேரோட சாவு. கண்டிப்பா நீ நிறைய பேரை கொண்டிருக்க. ஈவன் கேபிட்டல்ல பாம்பு அடிச்சதுன்னு சொன்னி, அது நீயா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. உன்னை கம்பேர் பண்ணும்போது அந்த 9th சீட் டிராகனே எவ்வளவோ பெட்டர். உன்னை கொல்றது தான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு பா சொல்லவும், ப்ளீஸ் என்ன கொண்டுறீங்க ஃபோ, உனக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும்ல, நீயும் என்ன மாதிரி டிராகன் ரைட்ஸ் இருக்க கூட ஒரு மெஜிஷியன் தானே, ப்ளீஸ் என்ன காப்பாத்துன்னு சொல்லவும், பிரின்சஸ் ஒரு முடிவெடுத்தா அது கரெக்டா தான் இருக்கும், நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ஃபோ சொல்றான். ப்ளீஸ் என்ன கொண்டுறீங்க அப்படின்னு சொல்லி கிரிம்சன் கெஞ்சிட்டு இருக்காரு. அவர் உண்மையிலேயே நீங்க என்ன கொண்டாலும் நான் சாக மாட்டேன். இவங்க என்ன கொன்னதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற பேஸ்மெண்ட்க்கு நான் டெலிபோர்ட் ஆயிரணும். அந்த ராக்னா எந்திக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவனை கூட்டிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடணும். அல்டசோராவும் டார்டராவும் அவங்களை அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. நீங்களே தான் அவங்கள சமாளிச்சுக்கணும் அப்படின்னு கிரிம்சன் நினைக்கிறான். கிரிம்சன் நான் ஒருத்தன் தான் கொள்ளுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அதை தடுத்துருக்கான். இந்த தடவை என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இது உன்னோட ஃபால்ட் தாண்டான்னு கிரிம்சன் சொல்றான். பின்னாடி இருந்த ஸ்வாட் மாஸ்டர் நம்ம ஹீரோ அசால்ட்டா அடிச்சு போட்டு வந்திருக்கான். ஈயா அப்படின்னு சொல்லி ஸ்டார்லைட் பிரின்சஸ் கீழே விழவும், என்னது ஈயாவான்னு திரும்பி பாக்குறாங்க. அவன் மோஞ்சி அப்படின்னு சொல்லி ஸ்டார்லைட் பிரின்சஸ் சொல்லவும், பிரின்சஸ் என்ன பண்ண நம்ம ஹீரோ கேட்டா, நீ தாண்டா ஏதோ பண்ணிட்டேன்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோ அவன் கண்ணுக்கு எப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லி கிரிம்சன் யோசிக்கிறா. அந்த ஸ்வாட் அதுக்கு கை கால் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹியூமன்ஸோட லிமிடேஷனையும் தாண்டி இருக்கிறதுலே ஹையஸ்ட் பீக் இல்ல அதையும் விட ஹையஸ்ட் லெவல ரீச் பண்ண ஒருத்தன் அப்படின்னு அந்த பிரின்சஸ்க்கு நம்ம ஹீரோவை பார்த்த உடனே கிரஷ் ஏற்படுது. பிரின்சஸ் என்ன பண்ணா அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ ஈஸியா அவங்கள அடிச்சு போடுறான். இவனோட இந்த பவர் இது ஹியூமன் ஸ்ட்ரென்த்துக்கு பியாண்ட் ஆனதுன்னே சொல்லலாம். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு பிரின்சஸ் பாக்குறா. பிரின்சஸ் டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு கேர்டேக்கர் கூப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் அந்த சில்வர் ஸ்வாட செஞ்ச பாத்தியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. இல்ல நீங்க ஒரு பிரின்சஸா இப்படிலாம் நடந்துக்கிட கூடாது. நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாப்பிளையோ கிடைக்காது, உங்களுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லவும், நடக்கலைன்னா போதுன்னு பிரின்சஸ் சொல்லவும், நீங்க அடல்ட்டா மாறும்போது ஒழுங்கா மேரேஜ் பண்ணிக்கோங்க, ஒரு கேர்டேக்கரா எனக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லவும், ஒருவேளை எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் இருந்தாம்னா அப்ப நான் அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்லியிருப்பா. அவனோட ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்குது, அவன் ஸ்ட்ராங்கஸ்டா இருந்தாலும் கம்போஸ்டா இருக்கிறான், அவனோட தலையா இருக்கிற அந்த ஷைனிங் பிளேடு அது பார்க்க ரொம்பவும் ஷைனிங்கா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவும் வெக்கப்பட
கவலைப்படுற பிரின்சஸ், உங்களுக்கு என்னாச்சு? அவனும் நம்மளோட எதிரியா உங்களை அட்டாக் பண்ணிட்டானான்னு ஐசக் கேட்கவும் கிரிம்சனுக்கு சிச்சுவேஷன் புரிஞ்சிருது. எஸ்கியூஸ் மீ, நம்ம ஹீரோ கூப்பிட்டா அந்த மெய்டு பின்னாடி போய் அவ ஒளிஞ்சுக்கிறா. நசரீனா, நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் கேட்கவும், முதல்ல உங்களை நான் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு நசரீனா சொல்றேன். சொல்றத கேக்குறீங்களா? நாங்க உங்க கூட ஃபைட் பண்ண வரல. அவனை நீங்க கொல்லலைன்னா நீங்க சொல்றத கேட்கும் அப்படின்னு கிரிம்சன் சொல்ல நம்ம ஹீரோ சொல்றான். சோ இப்போதைக்கு உங்களை ஜெயிலுக்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. இப்போ சொல்ல நீ என்ன பண்ண? நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உன் ஃபால்ட் தான்டா. டெலிபோர்டேஷன் சேம்பருக்குள்ள சில்வரினை யூஸ் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணி கடைசியில் நம்ம இங்க டெலிபோர்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு வா சொல்லவும், எனக்கு பயந்தாங்குழி மாதிரி ஓடி போறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பட் நீ தான் அல்டிமேட்டியா கிட்ட தோத்துட்டியா, நான் தான் வாங்க காப்பாத்தினா, திரும்பவும் எனக்கு பிரச்சனையை தான் நீ கொடுத்திருந்த, அதுக்கு நீ என்ன பண்ண போறான்னு கேட்கவும், நான் அல்டிமேட்டியாவை தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு உண்மையிலேயே மூளை குழம்பிடுச்சா அப்படின்னு வா கேட்கவும், நான் கேபிட்டலுக்கு திரும்ப போய் கண்டிப்பா அல்டிமேட்டியா கூட ஃபைட் பண்ணுவேன். ஆமா மிஸ்டர் ஸ்லைம் எங்க? நம்ம ஹீரோ ஸ்லைமோட ஒரு சின்ன பீஸ் நம்ம ஹீரோ முதுக்குள்ள ஒட்டி இருக்கு. கிரிம்சன் அவளோட முடிய பட்டி ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுவோம். ஸ்லைம் இப்போ வந்துருதான், பட் குட்டியான உருவத்துல இருக்கான். ஆமா, நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ஒன்னும் லெசே கிங்டம்குள்ள தான் இருக்கும். இது ஒரு ஏன்ஷியன்ட் டனல். இப்போ இதை மிலிட்டரி பேஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க மக்களை கூட்டிட்டு டெலிபோர்ட் ஆகி சோலாரியனுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. சோ நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போயிருவோம் அப்படின்னு கிரிம்சன் சொல்றாங்க. எங்களை ஏன் உள்ள விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்கள வெளியே விட வேண்டியதானு ஃபோ கேட்கவும், அவங்க ரேடியோ சிக்னலை கேட்டு கிங்டம் பக்கம் போகாம இருந்ததுனால தான் இங்க தப்பிச்சு வந்தாங்க. அவங்கள வெளியே விட்டா திரும்பவும் அவங்களுக்கு ஆபத்தான் அப்படின்னு ஐசக் சொல்றான். கிரிம்சன் சொன்னது உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபோ கேட்கவும், அந்த ரெண்டு பேரையும் நம்மளால நம்ப முடியாது. அவங்க சொன்னதை மட்டும் எப்படி நம்புறது? ஒருத்தன் தன்னை மெஜிஷியன் சொல்லிக்கிறான், இன்னொருத்தன் மாஸ்டர் காம கையாலேயே தோக்கடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான். இந்த சிச்சுவேஷன்ல அவங்கள வர ஹேண்டில் பண்றது கஷ்டம் அப்படின்னு ஃபோ சொல்லவும், உண்மையா ஸ்வாட்மேன் காமி யாரோ தோக்கடிச்சிட்டாங்களான்னு கேட்கவும், அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு ஐசக் கேட்கவும், மாஸ்டர் காமி தான் சொன்னாரு அப்படின்னு காமிக்கிறான். பார்த்தா அந்த ஸ்வாட்ஸ்மேன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். மாஸ்டர் காம் தான் இருக்கிறதுலே நம்மள ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளு, அவரையே அவன் தனியாளா தோக்கடிச்சிட்டானாமே. அவர் தோத்ததுல இருந்து இப்படி அழுதுட்டு இருக்காருன்னு காமிக்கவும், இந்த மாதிரி ஒருத்தர் தான் பிரின்சஸ்க்கு பிடிக்கும் சொன்னாங்க, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறேன் அப்படின்னு பிரின்சஸ் சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தா அவன் இன்னும் அழறா. மாஸ்டர் கார்ம தோக்கடிச்சவன் கூட நான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு ஜெனரல் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம். ஹே, நாங்க ஒன்னும் உனக்கு வேலைக்காரன் கிடையாது. அந்த எதிரி எங்க இருக்கான் அப்படின்னு மத்த ரெண்டு பேர் கேக்குறாங்க. பிரின்சஸ்க்கு அவனை பார்த்தோன்னே கிரஷ் ஏற்பட்டுச்சாமி அப்படின்னு ஹெசலா கிரேயான் ரெண்டு பொண்ணுங்க வந்து கேக்குறாங்க. அப்படியான்னு மத்த ரெண்டு பேர் கேட்கவும், ஆமா அவன் பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா ஹாட்டா இருந்தானா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. ஸ்டார்லியா பிரின்சஸ் தனியா போய் உட்காந்து நம்ம ஹீரோ பத்தியே யோசிச்சு ரசிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த கேர்டேக்கர் வந்து டக்குனு அவன் மூஞ்சிலே பலார்னு விடுறா. எதுக்கு என்ன அடிச்சா அப்படின்னு பிரின்சஸ் கேட்கவும், உங்களை நான் அட்டாக் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, எப்பவும் என் அட்டாக் டாஷ் பண்ணிருவீங்க, பட் இப்போ ஏன் நீங்க டாஷ் பண்ணல தெரியுமா? இதுக்கு பேர் தான் லவ்னு சொல்லவும், என்னது லவ்வா, என்ன சொல்ற கொரிலா அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் கேட்கிறா. திரும்பவும் டக்குனு வந்து பிரின்சஸ் வயிற்றுலேயே அவ பஞ்ச் பண்ணிட்டு ஃபீலிங்ஸை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்ல உன் பாடியை பஞ்சர் பண்ணிடுவேன்னு சொல்லவும், ஸோ அப்போ இதுதான் லவ்வா அப்படின்னு வா கேட்கிறா. அவனோட பாடி அழகா ஹாட்டா செக்ஸியா இருந்துச்சு, நான் மற்றவங்க லுக்ஸை வச்சு தான் ஒரு பர்சனை கம்பேர் பண்றடா இல்ல அப்படின்னு பிரின்சஸ் சொல்லவும், அவன் மூஞ்சி ஃபுல்லா பேண்டேஜா இருந்தது, இவளை என்னால புரிஞ்சுக்கிடவே முடியலையே அப்படின்னு அந்த கேர்டேக்கர் யோசிக்கிறா. நம்மளோட டீம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம கண்ட்ரியோட ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர்ஸை நீங்களே செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ண அந்த டீம் நீங்க ஆர்டர்ஸ் கொடுத்தாதான் செயல்படும். எதிரிங்க அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க. உங்களோட ஸ்ட்ரென்த், எபிலிட்டி, சில்வர் ஸ்மித்தா இருக்கிறது, உங்களோட லீடர் கரிஸ்மா, இந்த விஷயங்களுக்காக தான் மத்த எல்லாரும் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க லவ் பண்றது ஒரு நல்ல விஷயம் தான், பட் உங்களோட டியூட்டியவும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு மெய்டு சொல்றா. டியூட்டிங்கிற பாரத்தை என் மேல செலுத்தி என் லவ்வை கிரஷ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டல அப்படின்னு பிரின்சஸ் கேட்கவும், அதிக பவர் இருக்கும்போது அதிக பொறுப்பு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அப்படின்னு அந்த மெய்டு சொல்றா. இந்த ஸ்டார்லியா பிரின்சஸ் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான், சோ கவலைப்படாத அப்படின்னு வா சொல்றா. நெபுலம் நம்ம ஹீரோவை ட்ராக் பண்ண ட்ரை பண்றான். என்ன மன்னிச்சிருங்க காட், பிளான் படி போகல, பட் கவலைப்படாதீங்க, நீங்க ஆசைப்பட்டபடியே கிங்டம் டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம் அப்படின்னு அல்டிமேட்டியா சொன்னா. சிஸ்டர் என்ன ஏன் காப்பாத்தல அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு கேட்கவும், அல்டிமேட்டியா பயப்படுறா. என்ன காப்பாத்து சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வா கத்துறா. அல்டிமேட்டியா தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறா. ஹீட் மீ கிரியேஷன் அப்படின்னு சொல்லி இப்போ டைம் அவ ஸ்டாப் பண்றா. பட் டைம் ஸ்டாப் ஆகாம அந்த பூஜாடி கீழே விழுந்து உடஞ்சிருது. டைமை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு வா பயப்படுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அல்டிமேட்டியா அவளை இதுக்கு மேல டைமை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா இந்த ஸ்டார்லியா பிரின்சஸ் அவளுக்கு ரெண்டு கை இல்லைனாலுமே அவளுக்கு டெலிகனைசஸ் பவர் மாதிரி இருக்கு. அது போக அவளால சில்வரின் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அந்த ஸ்டார்லியா பிரின்சஸ்மே கொஞ்சம் பவர்ஃபுல் தான். கிரிம்சனை பார்த்த உடனே அவன் கெட்டவன் புரிஞ்சுக்கிட்டு அவனை கொல்லணும்னு நினைக்கிறா. பட் நம்ம ஹீரோ பார்த்த உடனே அவளுக்கு கிரஷ் ஏற்படுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து கதை இன்னும் பயங்கரமா போகும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.